கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த முதல் நாளில் ஆண்டருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வருடத்தின் முதல் நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று அவளோடு அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு அவர் பேச இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விரும்புகிறபடியே ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற வருடமாய் இந்த வருடம் இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை செய்யும்படியாய், நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்து முடிக்கும்படியாய், நீங்கள் எந்தெந்த காரியத்திற்கு எல்லாம் கண்ணீர் வடித்தீர்களோ அந்த காரியத்தில் உங்கள் கண்ணீரை துடைத்து களிப்பை தரும்படியாய் இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விரும்புகிறதை ஆண்டவர் செய்து முடிக்கும் வருடமாய் இருக்க போகிறது. நீங்கள் விரும்புகிற வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வருடத்தில் ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறப்பது நிச்சயம். நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளின் திருமணம் நடக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படும். நீங்கள் விரும்புவது போல உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க போகிறார்கள். அவர்கள் வாழ்ந்திருக்கிறதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள். தேவ ஜனமே, இந்த முதல் நாளில் நான் சவாலாய் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் உங்கள் விருப்பத்தை பார்த்து பார்த்து ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஒரு சின்ன காரியத்திற்காக கூட ஆண்டவர் இந்த வருடத்தில் உங்களை ஏங்க வைக்க மாட்டார். ஒருவேளை ஒரு சின்ன காரியத்திற்காக நீங்கள் ஏங்கின நாட்கள் பல இருக்கலாம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு புது உடை கிடைக்காதா என்று நீங்கள் அநேக நேரத்தில் ஏங்கி இருக்கலாம். ஆனால் இனி அப்படிப்பட்ட சின்ன ஏக்கத்தை கூட அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற போகிறார். ஆனால் இது யாருக்கு என்றால், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பெரிய விசுவாசம் உள்ளவர்களுக்கு. ஆம் தேவ ஜனமே, அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கான எல்லைகளில் நீங்கள் இல்லாமல் இருந்தாலும் விசுவாசித்து பாருங்கள். உங்கள் விசுவாசத்தை இந்த வருடத்தில் தட்டி எழுப்புங்கள். அநேகர் விசுவாசத்தோடு துவங்கினீர்கள் உங்கள் வாழ்க்கையை. ஆனால் கடந்த வருடம் முடியும் போது உங்கள் விசுவாசம் அசைக்கப்பட்டு விட்டது. அநேகர் பேசின வார்த்தைகள் உங்கள் விசுவாசத்தை தளர்ந்து போக பண்ணிச்சு. இந்த முதல் நாளில் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கள். உங்கள் விசுவாசத்தை ஆண்டவருக்குள்ளாய் அதிகமாய் வளர்த்து கொள்ளுங்கள். விடாப்பிடியாய் விசுவாசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் விருப்பம் நிறைவேறும். தேவ ஜனமே, இந்த வருடத்தில் அதிகம் விரும்புங்கள். விடாப்பிடியாய் விசுவாசியுங்கள். விரும்புவது நிச்சயம் நடக்கும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, விடாப்பிடியான விசுவாசத்தோடு இந்த வருஷத்தை துவங்கி விரும்புவதை எல்லாம் பெற்றுக்கொள்ள போகும் என் அன்பு விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்த போகிறார். அவர் உங்கள் ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்ற போகிறார். நீங்கள் விரும்புகிற சின்ன சின்ன காரியத்தை கூட தவறாமல் நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிப்பாராக.